ஐபிஎல் 2018க்கான ஆக்ஷன் முடிஞ்சிருந்த டைம் அது. எல்லா டீமோடைய ஸ்குவாடும் பேக்டு வித் யங்ஸ்டர்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே டீம்ஸோடைய ஸ்குவாடுக்கு ரேட்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் 9.5 அவுட் ஆஃப் 10, சன்ரைசர்ஸ் 9 அவுட் ஆஃப் 10 அதிக ரேட்டிங் வாங்க சிஎஸ்கே ஸ்குவாடுக்கு அவங்க கொடுத்த ரேட்டிங் என்னவோ ஒரு ஆவரேஜான 7 அவுட் ஆஃப் 10 தான். காரணம் சிஎஸ்கே ஸ்குவாட்ல 30 வயசுக்கு மேற்பட்ட பிளேயர்ஸ் அதிகமா இருந்தாங்க. நிறைய பேர் சிஎஸ்கே டீமை ஓல்ட் ஏஜ் ஹோம்னு கூட கிண்டல் பண்ணாங்க. அந்த ஆக்ஷனோட முடிவுல அனில் கும்ப்ளே ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த டீம் மற்ற டீம் அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் பேலன்ஸ்டாகவும் இல்லதான், ஆனா இந்த டீமை நீங்க மகேந்திர சிங் தோனி கிட்ட கொடுத்துருக்கீங்க. இந்த டீமுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை அவர் கண்டிப்பா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு. மார்க் மை வேர்ட்ஸ்ன்னு சொன்னாரு கும்ப்ளே. அவருடைய வேர்ட்ஸுக்கு 100க்கு 100 மார்க் தான் கொடுக்கணும். ஐபிஎல் 2018 ஃபைனல்ல ரொம்ப பேலன்ஸ்டுன்னு சொல்லப்பட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை ஒன் சைடடா ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. ட்ரீம் கம்பேக் மற்றும் ட்ரீம் விக்டரி. போன வருஷமே ஓல்டேஜ்னா இந்த வருஷம் ஓல்டேஜ் +1. கிட்டத்தட்ட அதே 7 மார்க் வாங்கின ஸ்குவாட் தான் இந்த தடவையும். ரிசல்ட்டும் அப்படியே தான் இருக்குமோ? 3rd சீசன் ஆஃப் ஐபிஎல் ஜெயிச்ச சிஎஸ்கே அடுத்ததா வந்த 4th சீசனையும் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சாங்க. அப்போ இந்த தடவை ஃபன்சிப் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையை சொல்லணும்னா சிஎஸ்கே ரொம்ப பேலன்ஸ்டான டீம் இல்லதான். கொஞ்சம் பேட்டிங் ஹெவி சைடு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ். லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஃபைனலை அவங்க ஜெயிக்க முக்கியமான காரணம் அவங்க டார்கெட்டை சேஸ் பண்ணுனதுன்னு கூட சொல்லலாம். பட் மற்ற டீம் கிட்ட இல்லாத 2 விஷயம் சிஎஸ்கே கிட்ட இருக்கு. ஒன்று, வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். சிஎஸ்கே டீம்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. சில சமயம் அவங்க சூப்பரா பவுல் பண்ணாங்கன்னா டீம்ல இருக்கிற ப்ராப்பர் பவுலர்ஸ் ஓவர் போட வேண்டிய நிலைமையே இல்லாம கூட போயிருது. இன்னொன்னு, எம்எஸ் தோனியோடைய கேப்டன்சி. எந்த பிச்சில் எந்த காம்பினேஷன் ஆடணும், எந்த ஓவர் எந்த பவுலர் போடணும்னு மைண்ட்லேயே ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்காரு எம்எஸ்டி. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சிஎஸ்கே பிளேயர்ஸும் டாக்கிங் டாம் மாதிரி அப்படியே செஞ்சிடறாங்க. ஆல்சோ கோர் குரூப் ஆஃப் பிளேயர்ஸான தோனி, ரெய்னா, பிராவோ, ஜடேஜா, டூப்ளசிஸ் இவங்க எல்லாரையும் சிஎஸ்கே ரீடைன் பண்ணிக்கிறதுனால மற்ற டீம் ஃபேஸ் பண்ணுற டீம் பாண்டிங் ஃபார்மாக டைம் எடுத்துக்கிற பிரச்சனை சிஎஸ்கேக்கு வர்றதே இல்லை. சிஎஸ்கேவுடைய ஹோம் அட்வான்டேஜும் அவங்களுடைய சக்ஸஸில் பெரிய பங்கு வகிக்குது. லயன்ஸ் 10ல சிஎஸ்கேவோட ஒரு டீம் மோதும் போது 11 பிளேயர்ஸ் இல்லாம சேப்பாக் கிரௌடையும் அவங்க ஜெயிக்க வேண்டியிருக்கு. இது சிஎஸ்கேக்கு இன்னொரு பிளஸ். அப்போ சிஎஸ்கே டீம்ல மைனஸே இல்லையானா இருக்கு. ஆனா அந்த மைனஸ் எல்லாத்தையும் சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வர மாதிரி சின்ன சின்ன பிளஸ் வச்சு மறைச்சிடுறாரு எம்எஸ் தோனி அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, ப்ராப்பர் ஸ்குவாட் அனாலிசிஸ்குள்ள போலாம். ஐபிஎல் ட்ரேடிங் விண்டோல யாரையும் வாங்கல. ஆக்ஷன்ல பெரிய பர்ச்சேசஸும் இல்லை. ஒன்லி மோஹித் சர்மா அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் மட்டும்தான். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் ஸ்குவாடு தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பயங்கர ஸ்ட்ராங்கான பேட்டிங் டிபார்ட்மெண்ட். வாட்சன், ராயுடு, டூப்ளசிஸ், ரெய்னா, தோனி, ஜாதவ், பிராவோ, ஜடேஜா அப்படின்னு இறங்குற எல்லா பேட்ஸ்மேனுமே கேப்பபிள் ஆஃப் வின்னிங் மேட்சஸ் ஆன் தேர் ஓன். இவங்க இல்லாமல் கரண் சர்மா, ஹர்பஜன் சிங், டேவிட் வில்லின்னு பவுலர்ஸும் அவங்க பங்குக்கு ஒரு 20-30 ரன் அடிக்கக்கூடியவங்க. எல்லா பேட்ஸ்மேனுமே நல்லா பவுல் பண்ணுறாங்க. எல்லா பவுலர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா பேட்டிங்கும் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ் ஐபிஎல் டீம்ஸ்லேயே சிஎஸ்கே கிட்ட மட்டும்தான் இருக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பிரீமியர் ஸ்டாண்ட் அவுட் பவுலர்னு ஒருத்தர் இல்லாதது சிஎஸ்கேக்கு நிச்சயம் ஒரு வீக்னஸ் தான். டக் பாலிஞ்சருக்கு அப்புறம் சிஎஸ்கேக்கு அப்படி ஒரு பவுலர் இருந்ததே இல்லை. பிராவோ திறமையான பவுலர் தான், ஆனால் ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் பிராவோவுடைய ஓவர்ஸை பார்த்து பயப்பட மாட்டாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஜஸ்பிரீத் பும்ராவோ, ஒரு ராஷித் கானோ இல்லை ஒரு சுனில் நரேனோ சிஎஸ்கே கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். டெத் பவுலர்ஸை பொறுத்தவரை லுங்கி எங்கிடி அண்ட் ட்வைன் பிராவோவையே மறுபடியும் நம்பியாக வேண்டிய கட்டாயம். அவங்களோட சேர்ந்து மோஹித் சர்மாவுடைய ஸ்லோயர் பால்ஸும் டெத் ஓவர்ஸில் தோனிக்கு கை கொடுக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட் இயர் இன்ஜுரி காரணமாக விளையாட போன மிச்சல் சாண்ட்னர் இந்த சீசன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க இல்லாமல் லக்கி சாம், கரண் சர்மா, ரோட் ரன்னர் இம்ரான் தாஹிர், தமிழ் புலவர் ஹர்பஜன் சிங், ஷர்துல் தாக்கூர், லாஸ்ட் இயர் நல்ல பிராமிஸ் ஷோ பண்ண தீபக் சஹர்னு சிஎஸ்கே பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்கோ இல்லையோ தோனிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி பார்த்துடலாம். ஷேன் வாட்சன் அண்ட் அம்பத்தி ராய்டு அட் த டாப். போன வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். 2 பேரும் சேர்ந்து லாஸ்ட் இயர் 1000 ரன்ஸுக்கு மேலே அடிச்சாங்க. இந்த வருஷமும் அந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 3 சிஎஸ்கேவுடைய நம்பர் 3 யாருன்னு தூக்கத்தில் கேட்டால் கூட எல்லாரும் கரெக்டாக சொல்லிடுவாங்க, சுரேஷ் ரெய்னா தான்னு. ஸோ நோ சேஞ்ச், தளபதி அட் நம்பர் 3. 4th பொசிஷனில் போன வருஷம் பழைய ஃபார்மை காட்டின கேப்டன் தல தோனி. சில வருஷங்களா தோனி ஐபிஎல்ல அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருந்தாரு. பட் லாஸ்ட் சீசன் விண்டேஜ் தோனியை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ தோனி அட் 4. பொசிஷன்ஸ் 5, 6, 7ல 3 ஆல்ரவுண்டர்ஸ் கேதார் ஜாதவ், ட்வைன் பிராவோ, ரவீந்திர ஜடேஜா.
இந்தியன் டீமுக்கு நாளுக்கு நாள் கேதார் ஜாதவோடைய பங்கு அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 6 டுவைன் பிராவோ, தோனியுடைய ட்ரம்ப் கார்டு, குரூஷியலான ஓவர்ஸ் பவுல் பண்ணக்கூடியவர், தேவையான நேரத்தில் இறங்கி ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா, ரொம்ப டிபெண்டபிளான பவுலர். 4 ஓவர் 20-25 ரன் அழகாக கொடுத்துட்டு ஒரு விக்கெட் இல்லாததுக்கு மேலே எடுப்பார். ஆல்சோ இவர் போலிங்கில் விக்கெட் எடுக்கலைனாலும் கண்டிப்பாக ஃபீல்டிங்கில் ஒரு விக்கெட் எடுப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தீபக் சஹர் அண்ட் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ். நியூ பால்லையும் சரி டெத்லையும் சரி நல்லா போடக்கூடியவங்க. அப்புறம் 10 and 11 இந்த பொசிஷன்ஸுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. கரண் சர்மா, ஹர்பஜன் சிங், இம்ரான் தாஹிர், மிச்சல் சாண்டர். பெரும்பாலும் மிச்சல் சாண்டரோடைய தோனி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலர் டேவிட் வில்லி, லுங்கி எங்கிடி அண்ட் ஷர்துல் தாக்கூர். லுங்கி எங்கிடி லாஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் சூப்பராக பவுல் பண்ணார். ஸோ அவருடைய பிளேஸை அவர் தக்க வச்சுக்குவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஃபாஃப் டு பிளஸிஸ் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் தி ஐபிஎலுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டார்னு ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ அவரை அதனால் கன்சிடர் பண்ணல. அண்ட் லாஸ்ட் லெக் ஆஃப் தி ஐபிஎலுக்கும் அவர் இருக்க மாட்டார். அவரும் சரி சாம் பில்லிங்ஸும் சரி எப்போ டீமுக்கு வந்தாலும் ரொம்ப வேல்யூபிளான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஃபைனலி சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிற ஒரு ஸ்குவாடு தான். இந்த சீசனில் 4 மேட்சஸ் மட்டும்தான் சென்னையில் நடக்கும். மிச்ச மேட்சஸ் நியூட்ரல் கிரவுண்டில் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக சேபாக் சப்போர்ட்டை மிஸ் பண்ணுவாங்க. மற்ற டீம்ஸ்லாம் ஆக்ஷனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மிட்வே த்ரூ த ஐபிஎல் டீமில் ஜாயின் பண்ணுவாங்க. சில பிளேயர்ஸ் பாதியிலே ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்பிடுவாங்க. இந்த பிரச்சனை எல்லா டீம்ஸுக்கும் இந்த சீசனில் இருக்கும். ஆனால் சிஎஸ்கேவை பொறுத்தவரை வாட்சன் அண்ட் பிராவோ ரிட்டையர்டுங்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. மிச்சல் சாண்டனர் ஃபுல் ஐபிஎலுக்கு அவைலபிள். டூ பிளஸஸ், தாகிர், லுங்கி எங்கிடி லாஸ்ட் 1 or 2 மேட்சஸ் தான் ஆட மாட்டாங்க. இப்படி சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ்ஸ் மேலே பாசிட்டிவ்ஸ் தான். முதல் மேட்சே பங்காளி டீம் கூட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா செமையாக இருக்கும். ஆன் த ஹோல் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் சிஎஸ்கே ஸ்குவாட் பக்காவாக தான் இருக்குது. நிச்சயம் சிஎஸ்கே ஸ்டார்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் ஃபார் த ட்ரோஃபி. ஜெயிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? உங்களுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்டார்டிங் 11 எது? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றியும் ஐபிஎல் பற்றியும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. நன்றி, வணக்கம்.